வணக்கம். மேசம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். மேசம் ராசியில் பிறந்த 3 நட்சத்திரம் நபர்களுக்கும் வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறும் என்பதையும், இதுவரைக்கும் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில இவ்வளவோ அடிகள், எவ்வளவோ அவமானங்கள், வெளியில் சொல்ல முடியாத கஷ்டங்கள் அனைத்தையும் நீங்கள் பட்டு வாழ்க்கையில என்ன செய்வது என்று தெரியாமல் எவ்வளவோ சிக்கல்களுக்கு நீங்க ஆளாகி இருப்பீங்க. மேசம் ராசியில் பிறந்த அஸ்வினி நட்சத்திரமாக இருக்கட்டும், பரணியாக இருக்கட்டும், கார்த்திகை 1ஆம் பாதமாக இருக்கட்டும், இந்த நட்சத்திரம் நபர்கள் அனைவருமே இந்த ஒரு மாதத்துல நீங்க உங்களுடைய வாழ்க்கையில சாதாரணமான ஒரு மாதமாக இருக்காதுங்க. உங்களுடைய வாழ்க்கையில மறக்கவே முடியாத சில மாதங்களாக இருக்கும். ஏன் இப்படி கூறுகிறேன் என்றால், உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பட்ட அடிகள் என்பது மிகவும் சில அடிகளை நீங்கள் வெளியில் சொல்ல முடியாமல் மனதிற்குள்ள மட்டுமே வைத்து வாழ்ந்து கொண்டிருப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு மாதமாக உங்களுக்கு மாறி இருக்கும். உங்களுடைய மனதை சோதித்த ஒரு மாதம் என்றால் இந்த ஒரு மாதமாகத்தான் இருக்கும். உள்ளுக்குள்ள இருந்த ஒரு நம்பிக்கை உடைந்து போயிருக்கும். யாரையெல்லாம் நீங்கள் முழுமையாக நம்பினீங்களோ அவங்களே உங்களை பாதியில விட்டுட்டு போயிருப்பாங்க. கொடுத்த பணமும் உங்களுடைய கைக்கு வராமல் போயிருக்கும். நீங்கள் நம்பிய மனிதர்கள், நீங்கள் உயிராக பிடித்து வைத்த உறவுகள், நீங்க முழு மனதுடன் செய்த முயற்சிகள், இதெல்லாமே ஒரே நேரத்தில் உங்களை விட்டு விலகியது போல உங்களுக்கு நிச்சயமாக தோன்றும். இந்த ஒரு மாதம் உங்களுக்கு அப்படித்தாங்க இருக்கும். ஆமாவா இல்லையா அப்படிங்கிறதை கமாண்ட் வாயிலாக கூறுங்கள். முதலாவதாக அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் மாதத்தில் இந்த போன மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த மிகப்பெரிய காயம் நம்பிக்கை துரோகமாகத்தாங்க இருக்கும். ஆரம்பத்தில் உங்களுடைய வாழ்க்கை நன்றாகத்தான் போய்கொண்டிருந்திருக்கும். போக போக உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு கெடுதல்கள், எவ்வளவு பிரச்சனைகள் ஏற்பட்டது என்பது உங்களுக்கு தெரியும். முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால், யாரை நம்புவது, யாரை நம்பியும் எதையும் சொல்ல முடியவில்லை. எந்த விதமான வேலைகளையும் செய்ய முடியவில்லை. பாதியிலே நம்மளை விட்டு போய் விடுகிறார்கள் என்கிற மாதிரியான சில கவலைகள் இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கத்தாங்க செய்யும். யாரையுமே எளிதில் நீங்க நம்ப மாட்டீங்க. ஆனா ஒருத்தவங்களை நீங்க நம்பினீங்க அப்படின்னா முழுமையாக நம்பி விடுவீங்க. அந்த ஒரு நம்பிக்கை உங்களுக்கு உடைந்து போயிருக்கும். நீங்க உதவி செய்தவர்கள், உங்களை தேவைப்படுத்தியவர்கள் பின்னாடி உங்களை பற்றி தவறாக பேசியது தெரிய வந்த போது அந்த ஒரு நேரம் உங்களுக்கு சாதாரணமான ஒரு கஷ்டமாக இருந்திருக்காது. உங்களுடைய மனதை அது உடைக்கக்கூடிய ஒரு சத்தமாக நிச்சயமாக எழுந்திருக்கும். இது அஸ்வினி நட்சத்திரத்தில் இதுவரைக்கும் நடந்தது. அதே போல பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களின் கஷ்டங்கள் முயற்சி தோல்வியாக இருந்திருக்கும். இதுவரைக்கும் எவ்வளவோ கஷ்டங்கள்ல நீங்க ஈடுபட்டிருப்பீங்க. அது அனைத்துமே உங்களுடைய வாழ்க்கையில தோல்விகளை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுத்திருக்கும். நீங்க கடைசி வரை போராடக்கூடிய ஒரு மனிதர்களாகத்தாங்க இருப்பீங்க. எதுக்காகவும் நீங்க விட்டு கொடுக்க மாட்டீங்க. விட்டு கொடுக்காமல் உங்களுடைய தன்னம்பிக்கை, என்னுடைய உயிர் மூச்சு இருக்கும் வரைக்கும் நான் வாழ்க்கையில போராடுவேன் என்கிற ஒரு வெறி உங்களுடைய மனதிற்குள் எப்போதுமே இருந்து கொண்டேதாங்க இருக்கும். ஆனா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு கிடைத்தது என்ன தெரியுமா? எதிர்பாராத ஒரு தோல்வி. நீங்க ஒன்று நினைப்பீங்க, உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு ஒன்று தேடி கொடுக்கும். அது ஒரு வேலை விஷயத்தில் இருக்கலாம், ஒரு தொழில் விஷயத்தில் இருக்கலாம். இந்த விஷயங்கள் அனைத்திலுமே உங்களுக்கு மிக பெரிய அளவுக்கு மாற்றங்கள் என்பது நடக்கும். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நான் எவ்வளவோ பண்ணியும் ஏன் எனக்கு எதுவுமே கிடைக்கவில்லை என்ற ஒரு கேள்வி தினமும் உங்களை துன்பப்படுத்தி கொண்டேதாங்க இருக்கும். இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில சில துன்பங்கள் இன்னமும் ஏற்பட்டு கொண்டேதாங்க இருக்கும். ஆமாவா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக பரணி நட்சத்திரம் நண்பர்கள் நிச்சயமாக கூறுங்க. மூணாவதாக கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய காயங்கள் உறவு உடைந்த ஒரு காயங்களாகத்தாங்க இருக்கும். நீங்கள் பிடித்து வைத்தவர்களை உங்களை புரியாமல் விட்டு சென்றிருப்பாங்க. நீங்க அவங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு தாங்க சில விஷயங்களை நீங்க கூறியிருந்திருப்பீங்க. ஆனா அவர்கள் நீங்க வாழ்க்கையில முன்னேறி விடுவோமோ அப்படி நினைத்து கொண்டு நம்மளை பார்த்து பொறாமைப்படுகிறார்களோ என்ற ஒரு எண்ணத்தில் நீங்க சொல்வதை அவர்கள் கேட்காமல் உங்களுக்கு எதிராக மாறியிருப்பாங்க. அந்த ஒரு நேரத்துல நீங்கள் தான் கெட்ட ஒரு மனிதர்களாக நிச்சயமாக தெரியவும் ஆரம்பித்திருப்பீங்க. பேசாம சில உறவுகள் கூட உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி இருப்பாங்க. அதற்கான காரணங்களும் உங்களுக்கு தெரியாது. இன்னும் சில விஷயங்களை யாருமே புரிந்து கொள்ளாமல் கூட இருக்கக்கூடிய நபர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இருந்து கொண்டேதாங்க இருப்பாங்க. இது எல்லாமே உங்களை உள்ளுக்குள் பெருமையாக உங்களை மாற்றியிருக்கும். என்ன நான் தவறு செய்தேன் என்று உங்களை பல முறை எண்ணவும் வைத்திருக்கும். இந்த விதமான கேள்விகள் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கேள்விக்கு மேல கேள்விகளை உங்களுடைய மனதிற்குள் இருந்து நிச்சயமாக கேட்டுக்கொண்டேதாங்க இருக்கும். எனவே இந்த ஒரு மாதம் உங்களுடைய வாழ்க்கையில முடிவுக்கான ஒரு மாதம் என்பது கிடையாது. இந்த 3 நட்சத்திரம் நபர்களுக்கும் மேசம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இது அனைத்துமே ஒரு முடிவு என்பது கிடையாது. புதிய ஆரம்பத்திற்கு முன் வரக்கூடிய ஒரு சோதனை காலமாக நிச்சயமாக இருக்கும். ஆனா அடுத்த மாதம், இந்த ஒரு மாதம் தொடங்கியதுமே உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறிவிடும். இனிமே வரக்கூடிய நாட்கள் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில நல்லது இனிமே நடக்க ஆரம்பிக்கும். அந்த நல்லது எப்படி நடக்கும், உங்களுடைய வாழ்க்கை எப்படி முன்னேறும் என்பதை பொறுமையாக பாருங்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நடக்கப் போவது என்ன என்பதை தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தாங்க நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய
வாழ்க்கையில வெற்றிக்கு மேல வெற்றியானது இனிமே கிடைக்க ஆரம்பிக்கும். வாழ்க்கைனா என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. வாழ்க்கையில எப்படி முன்னேறணும், எதையெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது என்று எல்லா விதமான தெளிவுகளும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கையில முதலாவது ஒரு மாற்றமாக மன நிம்மதியானது உங்க அனைவருக்குமே நிச்சயமாக தேடி கிடைக்குங்க. மன நிம்மதி என்பது இல்லாமல் இந்த மேசம் ராசி அன்பர்கள் மிகவும் கவலைக்கு மேல கவலைக்கு நிச்சயமா நீங்க பட்டுக்கொண்டேதாங்க இருப்பீங்க. ஆனா இனிமே உங்களுடைய வாழ்க்கையில மன நிம்மதி என்பது கிடைத்து வாழ்க்கையை இனிமே யாருடன் வாழ வேண்டும், எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழ்ந்தால் வாழ்க்கையில நல்லது நடக்கும் என்று எல்லாமே உங்களுக்கு நிச்சயமா தெரியவும் வருங்க. நீங்க இத்தனை நாட்கள் மனசுக்குள் வைத்திருந்த அழுத்தங்கள் அனைத்துமே இனிமே வெளியில் போக ஆரம்பிக்கும். மனதை திறந்து பேசக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதிகமாக நீங்க யோசிப்பீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில கிடைப்பது என்னமோ மெதுவாக தாங்க கிடைக்கும். ஆனா இனிமே உங்களுடைய வாழ்க்கையில மெதுவாக கிடைத்தாலும் தெளிவான ஒரு மனதானது உங்களுக்கு நிச்சயமாக கிடைத்துவிடும். அதனால வாழ்க்கையில என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு தெளிவானது உங்களுக்கு நிச்சயமாக பிறக்கவும் செய்யுங்க. ஆனா ஆரம்பத்துல எதுவுமே நீங்க தெரியாம தான் இருப்பீங்க. போக போக உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. இரண்டாவது மாற்றமாக உங்களுடைய வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகள் திடீரென்று உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். நீங்க எதிர்பார்க்காத இடத்திலிருந்து ஒரு போனோ ஒரு மெசேஜோ எது வேண்டுமானாலும் வரலாம். அது புதிய வேலைக்கானதாக இருக்கலாம், புதிய ஒரு தொழில் தொடங்குவதற்கான ஒரு ஐடியாவாக கூட இருக்கலாம். அதுவும் இல்லை என்றால் சைடு இன்கமுக்கான ஒரு வாய்ப்புகளை கூட நிச்சயமாக தேடியும் கொடுக்கலாங்க. ஆனா இது சாதாரணமான ஒரு மாற்றமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்காது. இது உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றக்கூடிய ஒரு மாற்றமாக இருக்கும். ஆனா ஆரம்பத்தில் இதனை பார்க்கும் பொழுது இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுமா என்கிற மாதிரியான எண்ணங்கள் உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும். பணம் போக போக இது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி நல்ல ஒரு இடத்திற்கு உங்களை நிச்சயமா கொண்டு போகுங்க. மூணாவது மாற்றமாக உங்களை விட்டு சென்றவர்கள் திரும்ப வருவ இந்த ஒரு நேரத்தில் முயற்சிப்பாங்க. ஆனா இந்த ஒரு முறை நீங்கள் மாறி இருந்திருப்பீங்க. முன்பு போல எளிதாக யாரையுமே நீங்க நம்ப மாட்டீங்க. எளிதாக வாழ்க்கைக்குள்ள யாரையுமே சேர்த்து கொள்ள மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஒரு புரிதலானது உங்களுக்கு நிச்சயமாக கிடைத்திருக்கும். இதுவரைக்கும் நம்மை நம்பி ஏமாந்தது போதும் என்கிற ஒரு முடிவுக்கு நீங்க வந்திருப்பீங்க. இந்த ஒரு அதிர்ஷ்டம் எந்த ஒரு திசையிலிருந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்க ஆரம்பிக்கும் தெரியுமா? ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு திசையிலிருந்து கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு கிழக்கு திசையிலிருந்து புதிய தொடக்கங்கள் இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாக கிடைக்கும். அதனால தொழிலோ வீடோ எது வாங்கினாலும் நீங்கள் கிழக்கு திசையில வாசல் இருக்கும்படி நீங்கள் வாங்குங்கள். அதுதாங்க உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை நிச்சயமா தேடி கொடுக்கும். கிழக்கு திசையிலேயே அந்த விஷயங்களையும் நீங்கள் வாங்கி உங்களுடைய தொழிலையும் நீங்கள் தொடங்கி வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறிவிடும். தெற்கு திசையில நீங்க செய்தீங்க அப்படின்னா பணவரவு போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் என்பதும் நிச்சயமாக கிடைக்கும். வடக்கு திசையில நீங்க தொடங்குனீங்க அப்படின்னா எதை வேண்டுமானாலும் எதிர்பார்க்காத ஒரு உதவி, போதுமான அளவுக்கு ஒரு ஆதரவு, இந்த இரண்டும் இந்த மேசம் ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரம் நபர்களுக்கும் நிச்சயமாக கிடைக்கும். உங்களுடைய வீட்டுக்கு அதிர்ஷ்டம் ஒரே நேரத்தில் வராது. அது மெல்ல மெல்லத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரும். ஆனா அதை நீங்க கவனித்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை முழுவதுமே மாறிவிடும். உங்களுடைய கிரகங்கள் உங்களுக்கு சொல்வது ஒன்னே ஒண்ணுதாங்க. சனி பகவான் உங்களுடைய பொறுமையை சோதித்துக் கொண்டிருக்கிறார். செவ்வாய் உங்களுக்கு துணிச்சலை கொடுக்கிறார். குரு பகவான் மெதுவாக உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தவும் ஆரம்பிக்கிறார். இதற்கான அர்த்தங்கள் என்ன அப்படின்னா, நீங்க இப்ப எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் அடுத்த 3 வருடத்திற்கு உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக நிர்ணயிக்கும். எனவே முடிந்த அளவுக்கு உங்களுடைய முடிவுகளை நீங்கள் தைரியமாக எடுங்கள். அதுதான் உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா மாற்றியும் கொடுக்குங்க. எனவே மேசம் ராசி அன்பர்களே, இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கிறதா இல்லையா என்பதை கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நான் கூறியதில் ஏதேனும் தவறுகள் இருந்தால் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் ஏதாவது கேட்க வேண்டும் என்றால் கமாண்ட் வழியாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டேதாங்க இருக்கும். நன்றி, வணக்கம். ஆனா உங்களுடைய வாழ்க்கையில கிடைப்பது என்னமோ மெதுவாக தாங்க கிடைக்கும். ஆனா இனிமே உங்களுடைய வாழ்க்கையில மெதுவாக கிடைத்தாலும் தெளிவான ஒரு மனதானது உங்களுக்கு நிச்சயமாக கிடைத்துவிடும். அதனால வாழ்க்கையில என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு தெளிவானது உங்களுக்கு நிச்சயமாக பிறக்கவும் செய்யுங்க. ஆனா ஆரம்பத்துல எதுவுமே நீங்க தெரியாம தான் இருப்பீங்க. போக போக உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. இரண்டாவது மாற்றமாக உங்களுடைய வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகள் திடீரென்று உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். நீங்க எதிர்பார்க்காத இடத்திலிருந்து ஒரு போனோ ஒரு மெசேஜோ எது வேண்டுமானாலும் வரலாம். அது புதிய வேலைக்கானதாக இருக்கலாம், புதிய ஒரு தொழில் தொடங்குவதற்கான ஒரு ஐடியாவாக கூட இருக்கலாம். அதுவும் இல்லை என்றால் சைடு இன்கமுக்கான ஒரு வாய்ப்புகளை கூட நிச்சயமாக தேடியும் கொடுக்கலாங்க. ஆனா இது சாதாரணமான ஒரு மாற்றமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்காது. இது உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றக்கூடிய ஒரு மாற்றமாக இருக்கும். ஆனா ஆரம்பத்தில் இதனை பார்க்கும் பொழுது இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுமா என்கிற மாதிரியான எண்ணங்கள் உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும். பணம் போக போக இது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி நல்ல ஒரு இடத்திற்கு உங்களை நிச்சயமா கொண்டு போகுங்க. மூணாவது மாற்றமாக உங்களை விட்டு சென்றவர்கள் திரும்ப வருவ இந்த ஒரு நேரத்தில் முயற்சிப்பாங்க. ஆனா இந்த ஒரு முறை நீங்கள் மாறி இருந்திருப்பீங்க. முன்பு போல எளிதாக யாரையுமே நீங்க நம்ப மாட்டீங்க. எளிதாக வாழ்க்கைக்குள்ள யாரையுமே சேர்த்து கொள்ள மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஒரு புரிதலானது உங்களுக்கு நிச்சயமாக கிடைத்திருக்கும்.
இதுவரைக்கும் நம்மை நம்பி ஏமாந்தது போதும் என்கிற ஒரு முடிவுக்கு நீங்க வந்திருப்பீங்க. இந்த ஒரு அதிர்ஷ்டம் எந்த ஒரு திசையிலிருந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்க ஆரம்பிக்கும் தெரியுமா? ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு திசையிலிருந்து கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு கிழக்கு திசையிலிருந்து புதிய தொடக்கங்கள் இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாக கிடைக்கும். அதனால தொழிலோ வீடோ எது வாங்கினாலும் நீங்கள் கிழக்கு திசையில வாசல் இருக்கும்படி நீங்கள் வாங்குங்கள். அதுதாங்க உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை நிச்சயமா தேடி கொடுக்கும். கிழக்கு திசையிலேயே அந்த விஷயங்களையும் நீங்கள் வாங்கி உங்களுடைய தொழிலையும் நீங்கள் தொடங்கி வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறிவிடும். தெற்கு திசையில